கோவை மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரான முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கார்த்திக் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். நடைபெறவிருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்டத்தில் 100% வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் காணொளி மூலமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய 3 லட்சம் மக்கள் பங்கேற்கக்கூடிய 300 இடங்களிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் காணொளி பிரச்சார கூட்டத்திலே எழுச்சி உரையாற்றுவதற்காக வருகை தந்தமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே எங்களது பணிவன்பான வணக்கங்களை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். இன்றைய தினம் நடைபெறவிருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்டம் முழுவதும் நம்முடைய கழகம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களால் கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களது மாவட்டம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு தேர்தல் களம் காணுகின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 8 மாத காலத்தில் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தை சந்திக்கின்ற ஒரு பாக்கியம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கடந்த 10 ஆண்டு காலமாக 2011ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ந்து கோவை பல துறைகளிலே வளர்ச்சி பணிகளிலே பல துறைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதை போலவே பெருந்தொழில்கள் அனைத்தும் இன்றைக்கு நலிந்து போயிருக்கிறது. இவைகளை இந்த தொழில் வளத்தை பெருக்குவதற்காகவும் அதை போல உள்ளாட்சி அமைப்பில் எடுத்துக்கொண்டால் கடந்த 10 ஆண்டு காலமாக எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் கடந்த ஆட்சியில் செய்து தரப்படவில்லை. உதாரணத்திற்கு 2009ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய கழகத் தலைவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைய தலைவர் அவர்களும் அன்றைக்கு சுமார் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார்கள். கடந்த 12 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆனால் கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி நடந்து வந்தது. அதிமுக ஆட்சியில் கோவை மாநகராட்சி பகுதியில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பிலே தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றன. அதனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் கோவையில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் 8 தினங்கள் 10 தினங்களுக்கு ஒரு முறை தான் குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த